ஆமா மூச்சு வாங்கும்ல. என் மாசம் எட்டாயிட்டுல திட்டுமுட்டு அடிக்கி. ஆமா திட்டுமுட்டு அடிக்கும். அப்படியா? என்ன 9வது மாதம் படுத்தாலும் படுக்க மாட்டேன், வாய் ஓட்டா தூங்க மாட்டேன், இருந்தாலும் இருக்க மாட்டேன், எழுந்திருந்தா நடக்க மாட்டேன். சரி, அப்பேற்பட்ட 10 மாத சூழியாக இருக்கும் போது ஆண்டவனுடைய அருளாலும் என் பெருமாளுடைய கிருபையாலும் நாராயணன் அவனீதன் கோபால கண்ணபிரான் நாராயணன் 10வது அமர அவதாரமாக அழகு பொருந்தினாடு அயோத்திமரா பட்டணத்தில் யார் வந்து பிறக்கிறார்? முதலாவது மனைவி கீத்தான் வந்து பிறந்தான். இரண்டாவது மனைவி கீத்தான் பிறந்தான். மூன்றாவது மனைவி கீத்தான் சந்தூரக்கன் லட்சுமணன். மனைவிமார் எத்தனை பேரு? 3 பேரு. 3 பேருக்கு எத்தனை பிள்ளை? 4 பிள்ளை. அன்னைக்கு 3க்கு 4 ஆச்சு. கடைசி மனைவிக்கு 2 உருண்டை. ஓ 2 உருண்டை. ஆமா. அதான் ரெட்ட பிள்ளை சோறு. ரெட்ட பிள்ளை சோறு. அதாவது அதிசயம் அடிக்கிற பாத்தீங்களா? ஆமா, பம்பர் பரிசு எடுத்துக்கனே. பம்பர் பரிசு. ஆமா ஆமா. அதான் கேட்க. 100 பேர் இருந்தாலும் 100ல ஒரு பெண்ணுக்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்கும். ஆமாண்ணே ஆமாண்ணே ஆமாண்ணே. சாலக்கார மனைவிக்கு இருக்குமா? இருக்கும். அப்படியா? ஆமா. என்ன கேள்? அப்படின்னா என்னப்பா? சாப்பிட்டே இருக்கும். சாப்பிட்டே இருந்தா ரெட்ட இருக்குமா? சாப்பிட்டே ரெண்டு கொண்டே சாப்பிடுச்சு. சரி. ஐராமன் என்றும் கோதண்டராமன் ரகுராமன் வாண்டூரங்கன் வண்டையாளன் நாராயணன் அணிதற்கண்மனை வந்து பிறந்தார். சரி. ஹரிராமச்சந்திர பூபதி பிறந்து அழகு உறங்கி நாடு அயோத்திமா பட்டணத்தில் ஹரிராமச்சந்திர பூபதியுடைய அழக பார்த்த எப்படி இருந்தார் தெரியுமா? எப்படி இருக்காரு? மாணிக்கத்தான்
ஒரு வசிஷ்டர் மகரிஷி சொன்ன உத்தரவின் பேரில் ஆமாண்ணே புத்திரகாமஸ்ரீயாக வளர்த்தாங்க. வளர்த்தாங்க. அந்த புத்திரகாமஸ்ரீ யாகத்தின் பலத்தாலே ஆமாண்ணே இவருக்கு 4 பரிசு அடிச்சிருக்கு. 4 பம்பர் பரிசு அடிச்சிருக்கு. அப்படி இந்த பம்பர் பரிசு. ஆமா ஆமா. அப்படியா? ஆளுமே ஆம்பளை பிள்ளை தானே. 4 ஆம்பளை பிள்ளை பிறக்கணும்ல ஐயா? யார் பிறந்தோம்? அதான் கேட்க. இப்ப 4 ஆம்பளை பிள்ளை பிறந்தது வை, நீ நாட்டிலே இருக்க முடியாது. இருக்க முடியாது. ஆமாண்ணே. 4 பிள்ளை இருக்கு, எனக்கு ஜோர் தர ஆள் இல்ல. உங்களுக்கு தரமாட்டல. நான் தனியா பொங்கி தின்னுட்டு இருக்கேன். ஒரு டெய்லி வேணுமா? எப்பா இந்த குழந்தைகள் 4 பேர்